மத்தேயு 27:38 44 வரை உள்ள வசனங்கள். Matthew 27:38-44. உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு அது செய்திகளாய் கடந்து செல்வோம். வாசிப்போமா? அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்க கூடும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆமேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவு சிலுவையில் தொங்கும் போது, முடிஞ்சா இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வர மாட்டாரு. காரணம் என்ன? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மொத்த பொல்லாத மனிதர்கள் சிலுவையில் அறையக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பட்ட பாடு தேவனுடைய பாவத்தின் மேலான உக்கிர கோபம் அவர் மேல ஊற்றப்படக்கூடியதாய். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவம் அவர் மேல பாவத்திற்கான தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பெற்றுக்கொள்வதனால அங்க பொல்லாத காரியங்கள் நடைபெறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். மத்தேயு தொடர்ந்து என்ன எழுதி கொண்ட கொஞ்ச காலமா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படி அவர் யூதர்களுக்கு ராஜாவாக வந்தார், ஆனாலும் அவரை எப்படி ராஜாவாக இருந்த இயேசுவை நிராகரித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நம்ம பார்த்த காரியத்துல இங்க மத்தேயு என்ன சொல்றாரு, எப்படி இந்த பொல்லாத மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைந்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக. மத்தேயு 27வது அதிகாரத்துல 27வது வசனத்துல 44வது வசனம் வரைக்கும் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறிப்பிடும் போது 4 விதமான பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டி கொடுக்கிறாரு. முதலாவது, அறியாமையில செய்யக்கூடிய பொல்லாதவர்கள், த இக்னரன்ஸ் விக்கட் என்று சொல்லக்கூடியதாக, ஒன்றும் அறியாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தக்கூடிய மக்கள். 2வது, அறிந்து அவரை துன்புறுத்தக்கூடிய மக்கள், பொல்லாத மனிதர்கள். 3வதாக, அவங்க டபுள் மைண்டட், ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் அப்படி என்று சொல்லக்கூடியதாக. கடைசியில மதத்தினால பொறாமையினால, ஏன்னா அவர்கள் என்ன கர்த்தருடைய வார்த்தையை இது பண்றோம், தங்களுடைய பொல்லாத காரியங்கள்னால அவர் மேல உள்ள வெறுப்புனால அவருக்கு செய்யக்கூடிய இந்த பொல்லாத காரியத்தை நம்ம பார்க்கக்கூடியதான். அப்ப இந்த 4 விதமான ஒரு மக்களை தான் இந்த மத்தேயு 27 44 வரைக்கும் பார்க்கிறோம். நம்ம முதலாவது என்ன பார்த்தோம் போன வாரத்துல, மத்தேயு 27வது அதிகாரத்துல 27 37 வரைக்கும் இந்த அறியாத மக்கள், அறியாமல் செய்யக்கூடிய இந்த பொல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இது யாரு? இந்த ரோமாபுரியினுடைய போர் சேவர்கள். இவங்க செசரியால இருந்து ஒரு எருசலேம்ல இருந்து 60 மைல் தூரம் செசரியால இருந்து எங்க வந்தவங்க, பிலாத்து கூட வந்தவங்க. பிலாத்து பஸ்கா பண்டிகையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றக்காக வந்தவர். அவரோட வந்தவங்க. இவர்களுக்கு யூத மதத்தை பத்தி எதுவும் தெரியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு எதுவுமே தெரியாது. அவங்களை பொறுத்தளவுக்கு இன்னொரு கிரிமினல். எப்படி 2 கள்ளர்களை சிலுவையில் அறைகிறாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஆளு, இவன் ஒரு பொல்லாதவன், இவனை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுலதான் சொல்றாங்க. அதனாலதான் மத்தேயு 27 சொல்லும் போது, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, இந்த வாரில் அடிக்கக்கூடியது கையையும் காலையும் கட்டி அவரை தொங்க விட்டுட்டு ஒரு சின்ன அளவு கட்டையை பிடிச்சு கொண்டு அந்த வாரில் கல்லு எல்லாம் போட்டு எல்லாம் முள்ளு எல்லாமே கட்டி இது பண்ணி அவரை அடிச்சு இழுக்கும் போது சொட்ட சொட்ட ரத்தம் ஒழுகக்கூடியதாக.
அப்ப என்ன, பின்னாடி இருக்க தச கிச எல்லாமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டவராய் வர்றார். அதற்கு பின்பாக அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள பொறுத்தளவுக்கு இவன் ஒரு குற்றவாளி, இவனை நாங்க தண்டிக்கணும். ஏன்னா பிலாத்து அதுக்கான இதை கொடுத்துட்டார், அனுமதியை கொடுத்துட்டார். அதனால அவங்க செய்யக்கூடிய காரியம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவரை அந்த மாதிரி அடிச்சு அதற்கு பின்பாக ரத்தம் சொட்ட சொட்ட வரும்போது அவர் மூஞ்சில குத்துறாங்க. ஏன்னா யோவான் 19வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். அங்க அவங்க முகத்துல தொடர்ந்து குத்தி கொண்டே இருக்கிறாங்க, எச்சக்காரி துப்புறாங்க, அவரை அவமானப்படுத்துறாங்க. இப்ப அடிச்சு ரத்தம் ஒழுக இருக்கும்போது அங்க உள்ள ஒரு போர் சேவகனுடைய துணியை எடுத்து மேல போட்டு, ராஜாவுக்கு அங்கி உடுத்துவது போல ஒரு அங்கியை போட்டு என்ன பண்றாங்க, அவரை மார்க் பண்றாங்க, அவரை ஏளனம் பண்ணுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முள்ளுகள்னால ஒரு கிரீடம் செஞ்சு அவர் தலையில போட்டு அதை அழுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதே காரியத்தை தான் அவரை எச்சக்காரி துப்புனது, அவரை ஏளனம் பண்ணது மத தலைவர்களும் பண்ணினாங்க. நம்ம மத்தேயு 26வது அதிகாரத்துல 67 68வது வசனத்துல பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, அவரை ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, இவர் யார் என்று சொல்ல தெரியாம இன்னைக்கு அவர்களும் சரி, இந்த போர்ச்சேவர்களும் பாதாளத்துல உட்கார்ந்துருமா. ஆனா ஒரு நேரத்துல இப்ப அவர் தலையில முள் கிரீடம் வச்சாங்க இல்லையா, ஒரு நேரத்துல கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் பொற்கிரீடம் பொருத்தினவராய் வரத்தான் போறாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 13வது வசனம் பாருங்க. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தா அவருடைய நாமம் தேவனுடைய அவர் என்ன சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஒரு அங்கிய போட்டு இருக்க போறாரு. அது என்ன, அவர் வார்த்தை என்கிற நாமம் உள்ளவராய். அதிலே 12 முந்திர வசனம் வாசிங்களே. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இப்ப இங்க பார்க்கும்போது இங்க உபயோகப்படுத்தின பதம் ஸ்டெஃபனஸ் என்று சொல்லக்கூடிய பதம். ஆனா அங்க பார்க்கும்போது டயடம்ஸ் என்று சொல்லக்கூடியதாய் ஒரு ராஜா வைக்கக்கூடிய ஒரு கிரீடம். ஆனா ஒரு கிரீடம் இல்லை, எவ்வளவு கிரீடம் இருக்கு, அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் வெளியிருந்தது. அடுத்த 15வது வசனம் பாருங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். என்னன்னா இங்க அவர் கையில ஒரு தடியை கொடுத்து ராஜா மாதிரி வைத்து அதை ஏளனம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இருப்பு கோலால் எல்லாரையும் ஆளுகை செய்ய போறவரா வரப்போறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவரை இந்த மாதிரி ஏளனமாக கேவலமாக அவரை கிண்டல் செய்யும் விதமாக கேலி செய்யும் விதமாக பண்றாங்க. ஏன்னா 2வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லும் போது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இப்ப இங்க இருக்கிற இந்த மாதிரி கஷ்டப்படுறவராய் இருக்கிறவரு காலம் மாறும், கர்த்தர் அங்க உட்காருவாரு, அவர் உட்கார்ந்து இவர்களை பார்த்து நகைக்க கூடியதா. இன்றைக்கு இவரை பார்த்து ஏளனமா சிரிச்சு அவரை கிண்டல் பண்ணி அவரை கேலி பண்ணி தூசணம் பண்ணி அவரை எள்ளி நகையாடக்கூடிய இதே மக்கள் அவர் முன்னாடி நிற்பாங்க. அப்ப அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் சகலத்தையும் நியாயம் தீர்க்கிறவரா இருப்பு கோலால் அரசாட்சி செய்யக்கூடியவராய் வருவார். ஆனா இங்க கல்வாரி சிலுவையில வரும்போது இந்த யூத மத தலைவர்கள் போர்ச்சேவர்கள் அடிச்சு முகத்துல குத்தி ஏற்கனவே முகம் வீங்கி போச்சு, ரத்தம் ஒழுகுது, அடிச்சு அடியில ரத்தம் ஒழுகுது. இன்னொரு பக்கம் அப்படியே இவங்க வச்சு துப்பி இதை பண்ணி அடிச்சு முகம் உதடு எல்லாம் வீங்கி ரத்தம் ஒழுகக்கூடியதா அப்படியே ஒரு டிஸ்பிகர்டா. அது மாத்திரமல்ல, சிரசின் மேல முற்கிரீடம் வச்சு அதை அமுக்கினதுனால அங்கிருந்து பூரா ரத்தமா ஒழுகி வரக்கூடியதா. இதுல கல்வாரி சிலுவையை இழுத்து கொண்டு கல்வாரி சிலுவைக்கு போகும்போது அவர் பார்ப்பதற்கே மிக பரிதாபமாக மிக கேவலமாக அவ்வளவு ஒரு கொற்றுயிரும் குலையுயிருமா அவர் அங்க போகக்கூடிய காரியம். இப்ப அவரை கொண்டு போய் சிலுவையில என்ன ஒரு குற்றமும் அறியாத அவரை பிலாத்து என்ன பண்றாரு, நியாய தீர்ப்பு சொல்றாரு, இவரிடம் நான் ஒரு குற்றமும் அறியேன். ஆனா பிலாத்துவால என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய முடியாம
தன்னுடைய பதவிக்காக தனக்காக என்ன பண்ணுறாரு, அவரை இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா இங்க அவர் வந்து அவ்வளவு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு காரியம். இதுல இடையில வந்து அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பண்ணும்போது அவங்களுடைய மனைவியும் கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா இவர் ஒரு நீதிமான், இவர்கிட்ட எதுவும் வைத்து கொள்ளாத. இந்த சமயத்துல மத தலைவர்கள் எல்லாம் கிண்டி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லக்கூடியதான். இப்ப அந்த சிலுவையை எடுத்துட்டு போகும்போது நம்ம 32வது வசனத்துல பார்த்தோம், சிரேன ஊரானாகிய சீமோன் என்று சொல்லக்கூடியவனை இந்த சிலுவையை தூக்க சொல்லி அவனை வம்பு பண்ணி அந்த சிலுவையை கொண்டு போய் கடைசியில சிலுவையில் அறையிறாங்க. 2 கையிலையும் ஆணி அடித்து தொங்கக்கூடியதா. அப்போ இங்க வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சிலுவை மரணம் என்பது 2 கையிலையும் ஆணி அடிச்சு தொங்கணும், கால் 2லயும் ஆணி அடைச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் இந்த சிலுவையில தொங்கும் போது என்ன நடக்குது, அங்க ரத்தம் ஒழுகுது. இப்போ இங்க தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும், கை இதெல்லாம் நமத்து போயிரும். இதுல வந்து ஏற்கனவே அவருடைய எல்லா வெளியே உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் தெரியக்கூடியதா அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறாரு. இப்ப மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காலை வச்சு அப்படி உண்ணி அப்படி எதுங்கும்போது லேசா மூச்சு விட முடியும். ஆனா என்ன ஆகும்னா, இந்த நேரத்துல அவங்க எல்லாருக்கும் முன்னாடி பொதுவாக பொது வழியில தான் பண்ணுவாங்க, முச்சந்தி இந்த மாதிரி இடங்கள்ல. அப்போ போறவங்க வாரவங்க எல்லாம் பார்த்து எள்ளி நகையாடக்கூடியதாக. அப்போ இங்க வந்து இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ரொம்ப கோரமா தொங்கி கொண்டு இருக்கிறார். அவரால் வந்து மூச்சு விட முடியல. என்ன நடக்கும்னா, அவங்க வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆள் சாகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முழங்கால்ல உள்ள இத எலும்பை உடைச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ண முடியாது, தொங்குறவங்க வந்து இந்த முழங்கால ஊண்டி எந்திரிச்சு நின்று மூச்சு விட முடியாது. ஏன்னா என்ன ஆகும்னா, அவங்க வந்து அப்படி தொங்கும் போது அந்த உள்ளுக்குள்ள உள்ள இந்த ஹார்ட்டை சுத்தி உள்ள பெரிகார்டியம் இருக்குல்ல, அதுல இது லங்ஸ்ல பூரா கார்பன் டை ஆக்சைடு போய் ஃபில் ஆயிரும். அந்த பெரிகார்டியம்ல வந்து இந்த சீரம் எல்லாம் உள்ள போனதுனால என்ன ஆயிரும்னா, அதை அப்படியே ஹார்ட் அமுக்கி அப்படியே அவங்க கொடூரமாக இறந்து போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இந்த மாதிரிதான் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி கல்வாரி சிலுவையில இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 36வது வசனத்துல பார்க்கிறோம், இந்த காவலாளிகள் என்ன அங்க உட்கார்ந்து அவருக்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இவர் வந்து ஒரு குற்றவாளி, இவர் வந்து ஒரு குற்றவாளி, நாங்க இவரை கொலை செய்யறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, குற்றவாளி. அப்ப என்ன, இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து அவரை கொலை செய்யக்கூடிய காரியம். ஆனா பிலாத்து என்ன பண்ணிட்டாரு, மேல எழுதி போட்டுட்டாரு, இது யாரு, திஸ் இஸ் ஜீசஸ் ஆஃப் நாசரத், கிங் ஆஃப் த ஜூஸ். எல்லாம் நீங்க 4 சுவிசேஷத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா அது மேல எழுதுனதனுடைய இதுதான், நசரேனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா. அப்பவும் அவங்க வந்து என்ன தர்க்கம் பண்ணா, எல்லாரும் வந்து பிலாத்துல வந்து இல்ல இவன் யூதர்களின் ராஜான்னு சொல்லி சொன்னான்னு எழுதுன்னு. பிலாத்து சொல்றார், நான் எழுதுனதான் 3 பாஷையிலையும், லத்தீன், அரமைக், எபிரே 3 பாஷையில எழுதி போறோம் வாரவங்க எல்லாம் என்ன குற்றம் அப்படின்னு சொல்லி வாசிக்க கூடியதாக 2 கல்வர்கள், இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள், நடுவுல இங்க இயேசு கிறிஸ்து இவரை கொலை செய்யக்கூடியதாக. அங்க அவரை பற்றி அறியாமையினால் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யக்கூடிய பொல்லாத மனிதர்களை பார்க்கிறோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு, உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஒளியை கொடுக்க வந்தவர். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லும் போது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர்தான் வந்தாரு அந்த ஒளியை கொடுக்கக்கூடியதா. ஆனா இங்க அவர்கள் அதை அறியாதவர்களாய் அறியாமையினால அங்க இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யக்கூடிய ஒரு பொல்லாத மனிதர்களை பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். 2வது என்னன்னா, தெரிந்து செய்கிற பொல்லாதவர்கள், தெரிந்து நோயிங் விக்கெட். நீங்க 38வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டார்கள். 2 கள்ளர்னு இங்க மத்தேயு சொல்லிட்டாரு. லூக்கா அங்க சொல்லும்போது 23வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லும்போது குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும், அவர் சொல்லும்போது கிரிமினல்ஸ் 2 பேரு, குற்றவாளி கிரிமினல்ஸ் சொல்றார்.
அதாவது இந்த மாதிரி திருடர்கள் திருட்டுத்தனம் பண்ற இந்த குற்றவாளி 2 பேர் இருந்ததுக்கும் திருடர்களுக்கு 2 விதமான கிரேக்க மொழி பதம் இருக்கு. ஒரு பதம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய பதம், இன்னொரு பதம் பாத்தீங்கன்னா கிளப்டாய் என்று சொல்லக்கூடிய பதம். இந்த லெஸ்டஸ் என்கிற பதம் வந்து இங்க உபயோகப்படுத்திருக்கு. ஆனா கிளப்டாய் என்று சொல்லக்கூடிய பதம் என்னன்னா, அதாவது பெட்டி தீவ்ஸ் சொல்லுவாங்களா, சின்ன சின்ன குற்றம் அப்படி போற வழியில. இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை கூட ஆண்ட்ரூஸோட போனை அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுத்தனம். லண்டன்ல மொபைல் திருடுவது லண்டன்ல தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. அதனால மொபைல் போனை பத்திரமா வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றம் பண்றவனுக்கு சொல்றதுதான் கிளப்டாய். அதுல இருந்தா நம்ம கிளப்டோமேனியாங்கிற ஆங்கில பதம் உண்டாகிறது. ஆனா லெஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய பதம் என்னன்னா, இவன் திட்டம் போட்டு வந்து ஆளை அடிச்சு வீட்டுக்குள்ள புகுந்து ஆளை கொலை பண்ணி எல்லாம் பண்ணி திருட்டுத்தனம் பண்றாங்கள, அந்த மாதிரி செய்யக்கூடியது. அப்போ இங்க 2 பக்கமும் இருக்கக்கூடிய கல்வர்கள் 2 பேர் யாரு? இவங்க பயங்கரமான திருடர்கள். ஆனா இங்க விடுதலை செய்தது யாருக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவ கேட்டாங்க? பரபாசுக்கு பதிலா. அப்போ பரபாஸ் தான் நடுவுல இருக்க வேண்டிய ஆளு. இந்த 3 பேர்ல நடுவுல இருக்க வேண்டியது. இட்ஸ் லைக் அ பேண்டிட். இப்ப நம்ம வந்து சொல்லணும்னா எப்படி சொல்றது, ஒரு கொல்லக்கூட்ட தலைவன் மாதிரி உள்ளது. 2 பேர் இந்த பக்கம் நடுவுல, 2 பேருக்கு நடுவுல போக வேண்டியது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவ நடுவுல போட்டு அங்கேயும் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துறார். யாரு? 2 கல்வர்களோட சேர்ந்து பண்ணக்கூடியதாக அங்க இயேசு கிறிஸ்துவை நடுவுல போடுறாங்க. அப்ப அந்த 2 பேரும் என்ன பண்றாங்க? 44 வசனம் பாருங்க. அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார். அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? ஓரளவுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். ஏன்னா பின்னாடி பார்ப்போம். அவங்க வந்து நீர் ராஜாவானால், என்ன அவங்க சொல்லக்கூடிய காரியம், நீ ராஜாவானால், நீ யூதர்களின் ராஜா, நீ மற்றவர்களை ரட்சிக்கக்கூடிய உன்னத்தான ரட்சித்துக்கொள், இப்படி இவங்க சொல்லக்கூடியதுல இருந்து இவர்கள் எங்கேயோ இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்பட்டவங்க. இவர்கள் எங்கேயோ இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை மகிமையை அறிந்தவர்கள். ஏன்னா ஒருத்தன் சொல்றான் இல்லையா, ஆண்டவரே நீங்க பரலோக ராஜ்யத்துல வரும்போது, அப்ப என்ன அவனுக்கு அவர் ஆண்டவர் தெரியுது, பரலோக ராஜ்யம் தெரியுது, இவனுக்கு தெரியும். உங்க 2 பேருக்கும் ஓரளவுக்கு இவர் யாருன்னு தெரியும். முழுமையான தகவல் தெரியாது, ஆனா தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, இவர் மேலும் குற்றஞ்சாட்டக்கூடியதா, அவரையும் ஏளனம் பண்ணக்கூடியதா, அவரையும் என்ன ரொம்ப மோசமாக பேசக்கூடிய ஒரு காரியம். ஆனா இவனே திருடனுங்க. நம்ம 2 பேரும் குற்றம் செஞ்சோம், அதனால அதற்கான பலனை அனுபவிக்கிறோம். ஆனா இவர் அப்படி இல்ல, நீதியான மனுஷன். ஆனாலும் அவரை நிந்திக்க கூடியதாக, அவரை பேசக்கூடியதாக சொல்லக்கூடிய காரியம். இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நிறைய பேர் வந்து இந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கிட்ட எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி வருவாங்க. எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி வருவாங்க. ஆனா அது வரல, அது எனக்கு நடக்கலன்னு உடனே முடிஞ்சு, அவ்வளவுதான். இனி எனக்கு இயேசு வேணாம், நீங்களும் வேணாம். ஏன்னா நான் வந்து இந்த கடவுளை கும்பிட்டேன், நான் அந்த கடவுளை கும்பிட்டேன், எனக்கு இது நடக்கும்னு பார்த்தேன், நடக்கல, அதனால உங்களுக்கு எனக்கு முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் இன்னைக்கும் எனக்கு என்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு துக்கம் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட மக்கள் தான். ஏன்னா அவங்க கேள்விப்படுறது என்ன, இயேசு கிட்ட வந்தா உனக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொல்றதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி வருவாங்க. அவங்களுக்கு நடக்கலன்னொடனே உண்மையான ரட்சிப்பினுடைய காரியங்களை அறியாம அவர்கள் மறுபடியும் மீட்கப்பட முடியாதபடி அவர்கள் தவறான பாதைக்கு போகக்கூடியது. ஏன்னா நீங்க இன்னைக்கு நிறைய அது பாத்தீங்கன்னா, இயேசு கிட்ட வந்தேன்னா உனக்கு சுகமளிக்கும் திருவிழா இப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லக்கூடியதா. ஆனா அதுல எங்க 10,000 பேர் வந்து அதுல ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு நடக்கும். ஆனா மீதி 9,000 பேர் என்ன திரும்பி போகக்கூடிய காரியம். அவர்களை நீங்க மறுபடியும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதுங்கிறது இயலாத காரியம். இதுதான் இன்றைக்கு வரக்கூடிய பெரும்பாலான மெயின் லைன் சுவிசேஷம் சொல்லக்கூடிய கூட்டங்கள்ல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். ஏன்னா ஒரு உண்மையா நீ மனம் திரும்பி நீ உன்னுடைய பரலோக வாழ்க்கைக்காக நீ கர்த்தர்ட்ட வரணும்னு சொல்றதை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்தா உன் குடும்பம் சரியாயிரும், இயேசு கிட்ட வந்தா உனக்கு எல்லாமே சரியாயிருங்கிறது வேத வசனத்தில் இல்லாத ஒன்று. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க.
இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் குணப்படுத்தக்கூடிய தேவன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன். ஆனா வேத வசனத்துல எல்லாரையும் குணப்படுத்துவேன், எல்லாருக்கும் இது பண்ணுவேன் இல்ல. அவர் யார் என்று காட்டுவதற்காக அடையாளமாக செய்யப்பட்டதை ஒழிய எல்லாரும் கிடையாது. ஆனா இங்க இந்த ரெண்டு திருடர்களுக்கு இவர் யாருன்னு தெரியும். ஆனாலும் அவரை நிந்திக்கக்கூடிய காரியம் தெரிந்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து அவரை குறித்து தவறுதலாக பேசக்கூடிய மக்கள் 2வது கூட்டம். 3வது பொல்லாத மனுஷர்கள் யாரு? இங்க கூடி இருக்கிற மக்கள். என்ன அவர்கள் என்ன ஒரு நேரம் கர்த்தரை துதிக்கக்கூடியவங்க, இன்னொரு நேரத்துல கர்த்தரை நிந்திக்கக்கூடிய மக்கள். 39வது வசனம் பாருங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தங்கள் தலைகளை துலுக்கி, என்ன அதாவது தலையை தூக்கி நடந்து போறவங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிங்க, இது பஸ்கா பண்டிகை. கிட்டத்தட்ட ஏறக்குறைய மினிமம் ஒரு 20 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் எருசலேம்ல இருக்கிறாங்க. இடமே இல்லை, அந்த அளவுக்கு மக்கள். இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜபவனி வரும்போது என்ன பண்ணாங்க? குருத்தோலைகளை பிடிச்சு கொண்டு ஓசன்னா, தாவீதின் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி அவரை வரவேற்று ஆர்ப்பரித்த கூட்டம். ஆனா இதே கூட்டம் இந்த மத தலைவர்கள் கிண்டி விட்ட உடனே என்ன சொல்றாங்க? இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப என்னன்னா, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு அதிசயம் வேணும். அவங்களுக்கு என்ன? அவருடைய போதனையை கேட்டாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க? தொடர்ந்து இல்லாம இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கக்கூடிய மக்களாக. 22வது சங்கீதத்துல 7வது 8வது வசனம் பாருங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன? பஸ்கா பண்டிகை கூட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அவங்க இந்த வசனத்தை சொல்லல, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது சங்கீதக்காரன் எழுதின தீர்க்க தரிசனத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க. முன்னாடியே சங்கீதத்துல தாவீது தீர்க்க தரிசனமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடக்கும்ன்றதை எழுதியிருந்தாரு. அதை இங்க நிறைவேற்றக்கூடிய காரியமே இவங்க வசனத்தை கோட் பண்ணல. ஏன்னா அது தவறுதலா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா இங்க சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய 40வது வசனம் பாருங்களேன். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். இங்க ரோட்ல நடந்து போறவனுங்க எல்லாம் என்ன சொல்றான்? தேவாலயத்தை இடிச்சா 3 நாள்ல கட்டுகிறேன்னு சொன்னவனே நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானா, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார். 2 விதமான குற்றச்சாட்டு. முதல்ல என்ன? நீ தேவாலயத்தை இடிச்சேன்னா 3 நாள்ல எடுத்து கட்டுவேன்னு சொன்ன இல்ல, நீ உன்னை ரட்சித்துக்கோ. ஏன்னா மத்தேயு 26வது அதிகாரம் 61வது வசனம் சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட. இது யார் சொல்றான்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பொய் சாட்சி சொல்வதற்காக காய்பாவும் அண்ணாவும் சேர்ந்து செட்டப் பண்ண சாட்சி. அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அதாவது பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க. ஆனா இது கர்த்தர் சொன்னாரு. எப்ப? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் தொடங்கும் போது சொன்னாரு. யோவான் 2வது அதிகாரத்துல 19வது வசனம் பாருங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் ஏன்னா நீங்க யோவான் சுவிசேஷத்துல யூதர்கள் எழுதினாலே என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் என்று அர்த்தம். அப்பொழுது யூதர்கள் என்ன கேட்கிறாங்க? இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, இதை நீர் 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய சரீரத்தை குறிச்சு பேசினாரு. ஆனா அவங்க என்ன? இத ஒரு குற்றச்சாட்டா எடுத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நிந்திக்க சொல்லக்கூடியது. இப்ப போறவங்க வரவங்க எல்லாம் என்ன பார்த்து சொல்றாங்க? தேவாலயத்தை இடிச்சு போட்டு 3 நாள்ல கட்டுவேனே, நீ உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லக்கூடியதா. 2வது குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்க? நீ தேவனுடைய குமாரனா இருந்தா. எப்படி தேவனுடைய குமாரனா இருந்தா? நீங்க மத்தேயு 26வது அதிகாரத்துல 63 64வது வசனத்துல பிரதான ஆசாரியர் சொல்லக்கூடிய பாருங்க. அப்பொழுது
அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய நீ கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று. அங்க என்ன கேட்கிறாரு? நீ ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொன்ன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ சொன்னபடிதான், நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ முதலாவது தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டுருவேன், ரெண்டாவது நீ தேவனுடைய குமாரன் தானா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப என்னன்னா இங்க இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இவர்கள் சிலுவையில் அறையும் சொல்லும் போது என்ன நடந்தது? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நல்ல வாரனால் அடிச்சு இவங்க முன்னாடி கொண்டு வந்து யூதர்கள் முன்னாடி நிறுத்தி, இந்த பாரு உங்களுடைய ராஜா, இவர் பரிதாபமானவர், இவரா ராஜா, அப்படின்னு இவரை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்பதான் பிலாத்தோட மனைவி உள்ள இருந்து என்ன கூப்பிட்டு விட்டாங்க, ஐயா வா, அவர் ஒரு நீதிமான் சொல்லி விடும்போது இதுக்குள்ள மத தலைவரெல்லாம் கிண்டி விட்ட உடனே இவரை தூக்கி ஓசன்னா வாங்கன்னு சொன்னவங்க இப்பொழுது சிலுவையில் அறையும் சொல்லக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. அதனால இங்க என்ன சொல்றாங்க 40ஆம் வசனத்துல, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீ ரட்சித்துக்கொள். நீ யோசிச்சு பார்க்கணும், இயேசு கிறிஸ்து குற்றுயிரும் குலையுயிருமா சாவதற்கு முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல பண்ணுவேன்னு சொன்னியே, இறங்கி வா. பாத்தீங்களா என்ன ஒரு ஏளனமா பேசக்கூடிய ஒரு காரியம். அடுத்து சொல்றாங்க பாருங்க, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். என்னன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏதோ வாழ்க்கையில ஒரு நேரம் நான் இயேசுவே ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நீங்க கிறிஸ்தவனா நீங்க தான் சோதித்து பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவன், அதனால நானும் பரலோகம் போயிடுவேன். ஏன்னா யூதர்கள் மாதிரிதான் நிறைய பேர் என்ன நினைக்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் பைபிள் வச்சிருக்கேன், என் கார்ல பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறேன், என் வீட்டுல சிலுவை போட்டிருக்கேன், இதனால நான் கிறிஸ்தவன், பாருங்கன்னே நான் கிறிஸ்துவ சிலுவை டாலர் கூட போட்டிருக்கேன், ஜீசஸ் சேவ்ஸ் யூ டிஷர்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் உங்களை ரட்சிக்காது. நீங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறேன் அதனால நிறைய வசனம் கேட்டிருக்கேன். உங்க விசுவாசம் என்ன? நீங்க தேவன் பேர்ல என்ன விசுவாசத்துல இருக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா யாரு நம்ம எந்த அளவுக்கு தேவன் பேர்ல விசுவாசம் வைத்து தேவன் அவர் எனக்கு செய்யறேன்னு சொன்னது இல்ல செய்வாருன்னு சொல்லி நான் நினைச்சதும் நிறைவேறாத போது நான் இன்றைக்கும் தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கிறேனா? ஏன்னா இந்த மக்கள் அதிசயங்களை பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆனா என்ன அடுத்தவன் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரியை நன்றாக சிந்தித்து பாருங்க. இஃப் காட் டஸ் நாட் ஃபுல்ஃபில் எனி ஆஃப் யுவர் பிரேயர்ஸ், இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க மூலமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்காத போதும் நீங்க தேவனை விசுவாசித்து வாழ்வீர்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்துக்குன்னு இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வர்றேன், நான் எல்லாம் செய்யறேன், எனக்கு ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் புருஷன் சரியா இல்லை, எனக்கு ஏன் பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு ஏன் பிள்ளை சரியில்லை, எனக்கு ஏன் இது இல்லை. எனக்கு அருமையானவர் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு ஏன் வேலையில பிரச்சனை, எனக்கு ஏன் குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு ஏன் தொழில பிரச்சனை, எனக்கு ஏன் வீசா பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? கர்த்தர் என்ன, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். இது கர்த்தருடைய வாக்கு. அதனால நம்ம என்னன்னா இந்த உலக பிரகாரமா என்ன நடந்தாலும் என்ன நடக்காட்டியும் நம்ம என்ன பண்ண போறோம், கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கக்கூடிய மக்களாக. அப்ப என்ன நம்ம கர்த்தர் என்னை விடுதலை பண்ணாலும் சரி விடுதலை பண்ணாட்டியும் சரி, நான் அவருடைய பிள்ளை, நான் அவர் மேல விசுவாசமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம்.
இப்ப என்னன்னா போறவங்க வாரவங்க எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்துவ பார்த்து நீ உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை ஏளனமாக கேலி பேசி அவரை நிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க யாரு? டபுள் மைண்டட் பீப்புள். கடைசியா 4வதாக ரிலிஜியஸ் விக்கட். இவங்கெல்லாம் யாரு? மதத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு பொல்லாத காரியங்கள் செய்யறவங்க. இது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பொல்லாத காரியங்கள் செய்யறவங்க இந்த 2026 நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும். இதுல மாறுபாடான கருத்தே கிடையாது. 41ஆம் வசனம் பாருங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, யாரு? பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர் எல்லாம் சேர்ந்து பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்ப என்ன? அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பஸ்கா பண்டிகை தான் இருக்கிறதுலே பயங்கரமான சிறப்பான பண்டிகை. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் இல்ல கிறிஸ்மஸ் சர்வீஸ் அப்படின்னா ஒரு 4-5 ஐயர் வந்துருவாங்க கம்யூனியன் கொடுக்கறதுக்கு. இது இருக்கும். அப்பதான் எல்லாரும் கொடுத்து முடியும்னு. அதே மாதிரிதான் அங்க வந்து பலி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ஆளுங்க வேணும். வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர், மொத்த ரிலிஜியஸ் கூட்டமே எங்க இருக்கு? மத தலைவர்கள் கூட்டமே எருசலேம்ல இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன சொல்றாங்க? இவன் இறங்கி வரட்டும். இதுல இன்னொரு பாருங்களேன், மறுபடியும் இந்த 42, 43 வசனம் பாருங்க. உங்களுக்கு புரியுதா பாருங்க, வாசிங்களேன். உங்க இதுல பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, மொத்த வசனத்தை வாசிங்க. 42, 41, 42. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்ப என்னன்னா, இந்த வழியில போனவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொன்னாங்க. ஆனா இந்த மத தலைவர்கள் என்னன்னா இயேசு கிறிஸ்துவ பார்த்து பேசல. அதெல்லாம் கவனிங்களே. நீங்க அவங்க பேசுற லாங்குவேஜ் பாருங்க, அவங்களுக்குள்ள பேசுறான். They don't even talk to Jesus. எவ்வளவு பெரிய இன்சல்ட் பாருங்க. அவங்க பண்றதே அவர்கிட்ட கூட பேசுறது இல்ல. இவன் பேசுனா அவன் இறங்கி வரட்டும். நீங்க அந்த லாங்குவேஜ பாருங்களேன். அதாவது அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ சொல்றது கூட அத கூட கேவலமா நினைச்சு அவங்களுக்குள்ளே இவன் வந்து இறங்கி வரட்டும். என்ன சொல்றாங்க? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே என்ன ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மற்றவர்களை ரட்சித்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க புதிய ஏற்பாடு முழுவதும் பாருங்க. இந்த மத தலைவர்கள் ஒரு பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிசயத்தையோ அற்புதத்தையோ அவங்க ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஒரு முறை கூட அவர் செய்த அதிசயம் வந்து இவர் அதிசயமே செய்யலன்னு சொல்லவே இல்லை. They never denied any of the miracle what Jesus did. ஏன்னா அது வந்து ஜென்யூன், அது எல்லாமே உண்மையான மிரக்கல். அதனால என்ன பண்றாங்க? இப்போ வந்து நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா. இப்ப சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வர்றது பெரிய காரியம் இல்லை. ஆனா அவர் இறங்கி வரல. ஏன்னா அவரால் இறங்கி வந்திருக்க முடியும் தெரியல. நான் ரொம்ப நிறைய முறை யோசிச்சு பார்த்துருக்கேன். இது சொல்லும் போது நான் இழுத்து கொஞ்சம் மூச்சு விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த உலகம்னு யோசிச்சிருந்தேன். எல்லாத்தையும் படைச்ச நான், எல்லாத்தையும் என்னுடைய வார்த்தையினால தாங்கி கொண்டு இருக்கிறேன் நான், ஒன்னும் செய்ய தேவையில்லை. அப்படி இருந்து லேசா ஒரு நாசியில கொஞ்சம் வேகமா விட்டுருந்தா மொத்த பேர் பறந்துருப்பான். சாரி ஆண்டவரை கொஞ்சம் லேசா விட்டுட்டுன்னு சொல்லி இருப்பான். யோசிச்சு பாருங்களேன். ஆனா கர்த்தர் வந்து என்ன, அவரை இன்சல்ட் பண்றாங்க, அவர் மேல ஏளனமா சிரிக்கிறாங்க, அவரை இது பண்றாங்க. ரொம்ப மோசமாக அவரை நிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது சிலுவையில பட்ட இயேசு கிறிஸ்து பட்ட அவமானம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அவ்வளவு அவமானம், தாங்க முடியாத ஒரு அவமானம், அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க 43 வசனம் பாருங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதுவும் அவங்க வந்து என்னன்னா தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தையை தான் நிறைவேற்றுறாங்க. ஆனா என்ன, அவங்க அதை தெரியாமலே செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, இவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளு. ஆனா என்ன,
இவன் அதை செய்யட்டும். மத்திய 26:63 காய்வா சொன்னார் இல்லையா, தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன், நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னபடிதான் அப்படின்னு சொன்ன உடனே காய்வா திருந்தி இருக்கணும். திருந்தல. மாறாக என்ன, அவரை சிலுவையில் அறைவதற்கு இன்னும் போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 4 விதமான பொல்லாத கூட்டம் ஒன்னும் அறியாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சது, தெரிஞ்சு சிலுவையில் அறைஞ்சது. மூன்றாவது என்ன, டபுள் மைண்டடா ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் சொல்லக்கூடியது. நாலாவதாக மதத்தினால மத போர்வையில ஒளிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு மக்கள். இந்த நீங்க ஏதாவது ஒரு வகையில இருக்கக்கூடிய மக்களா தான் இருக்க முடியும். ஆனா சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது. என்னன்னா எல்லாரும் அவங்க குத்துன அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லக்கூடியதா. எபிரேயர் 6வது அதிகாரத்துல சொல்றோம், ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு மறுபடியும் வீழ்ந்து போனவர்களை புதுப்பிப்பது இயலாத காரியம் என்று சொல்லக்கூடியதாக. இந்த செய்திக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 4 விதமான கூட்டமான மக்களை பார்த்தோம். இந்த எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இதுல ஏதாவது ஒரு கூட்டமா தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்மளும் ஒரு சில நேரத்தில் அறியாமையில இருந்தோம், இல்லை கொஞ்சம் அறிஞ்சு கர்த்தர்ட்ட நம்மளை ஒப்பு கொடுக்காம நம்ம ஒரு தவறா பேசக்கூடியதா, இல்லை ஒரு நேரம் ஆண்டவர் செய்வார்னு இன்னொரு நேரம் என்ன ஆண்டவர்ன்னு சொல்லக்கூடியது, இல்லை ஒரு சில நேரத்தில் எல்லாம் இதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய தேவன். இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளின் நண்பர். அவர் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தாரு. இந்த 4 கூட்டத்தை எப்படி ரட்சித்தாருன்னு பார்ப்போம். முதலாவது என்ன பார்க்கிறோம், தெரிந்து செய்த மக்கள், தெரிந்து செய்த போர் சேவகர்கள். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த 100க்கு அதிபதி அங்க இருந்து உட்காந்து இந்த சிலுவையில் அறையிறத பார்த்து கொண்டு இருக்கிற காவலாளிகளை உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மத்திய 27ல 54வது வசனம் பாருங்க. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இப்போ தெரியாம கொள்ளாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவை அடித்து கொலை செய்த 100க்கு அதிபதியும் காவல் காத்து கொண்டிருந்த மக்களும் என்ன சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எப்படி வந்தது? ஏன்னா கல்வாரி சிலுவையில தொங்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அறியாமல் செய்த மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு 100க்கு அதிபதியும் சில போர் சேவர்களும் அதிலிருந்து ரட்சிக்கப்படக்கூடியதா. அப்ப முதலாவது அதிலிருந்து கர்த்தருடைய கிருபையில அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 2வது என்ன, 2 கள்ளர்கள், தெரிந்து செய்யக்கூடிய மக்கள். நீங்க லூக்கா 23வது அதிகாரத்துல 39லிருந்து 42 வரை உள்ள வசனங்கள் பாருங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது எப்படி? நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்ன இப்ப அவனுடைய ஜெபம் பாருங்க. ஒருத்தன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பார். அப்போ ஒரு பொல்லா தெரிஞ்சு செஞ்சவன் ஒருத்தன் மன்னிப்பு கேட்ட உடனே அதுல ஒருத்தனை மன்னிக்க கூடிய தேவன். நம்ம தேவனை போல மன்னிப்பதுல வேற யாருமே கிடையாதுங்க. அப்ப அறியாம செய்தவனா இருக்கட்டும், தெரிஞ்சு செஞ்சவனா இருக்கட்டும், ரட்சித்தார்.
இப்ப டபுள் மைண்டட் பீப்புள். ஏன்னா முதல்ல வந்து தாவீதுக்கு ஓசன்னான்னு தூக்குனாங்க. அடுத்து இவரை சிலுவையில் அறையின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்கு என்னாச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு 50வது நடக்கக்கூடிய பெந்தைக்கோஸ்தை பண்டிகையில அங்க நடக்கக்கூடிய ஒரு காரியம். 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. இப்ப என்ன சொல்றாரு? எழும்பி நின்னு ஒரு பயங்கரமான பிரசங்கம் பண்றார் பெந்தைக்கோஸ்தை நாள்ல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க? காலையிலே இவங்க பூரா குடி வெறியில இவங்க பூரா இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவர் எழும்பி, இல்ல எருசலேம் மக்கள் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அதுல இடையில 23வது வசனம் பாருங்களேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சங்கீதத்தெல்லாம் கோட் பண்ணி ஒரு பெரிய பிரசங்கம், ஒரு வல்லமையான பிரசங்கம் பேதுரு பிரசங்கம் பண்றார். பிரசங்கத்தினுடைய முடிவு பாருங்க 36வது வசனத்துக்கு. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் என்ன? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இப்ப என்ன பிரசங்கம் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவதான் அவர் கிறிஸ்துவாகவோ தேவனாகவோ மாற்றினார். இதுதான் என்னுடைய பிரசங்கம் என்று சொன்ன உடனே அங்க இருந்த மக்களுக்கு என்னாச்சு? அடுத்த வசனம் பாருங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்னாச்சு? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன பேதுரு என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? சகோதரனே. இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் சகோதரனே நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்றாரு. அவர் சொன்ன உடனே இந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்கென்று உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுதான் உங்களுக்கு ஆண்டவர், ராயன் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தன் போய் ராயனுடைய ஆலயத்துல போய் ராயனே ஆண்டவன் என்று சொல்லி அறிக்கை செய்து ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இல்லைன்னா உங்களை கொலை செய்வாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அடுத்து 41வது வசனம் பாருங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப பாருங்க, இப்படி டபுள் மைண்டடா இருக்கக்கூடிய மக்கள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்து 47வது வசனம் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டே வந்தார். அப்ப என்னன்னா, இப்படி தலைய துலுக்குன என்ன அந்த பெந்தைக்கோஸ்தே வரைக்கும் ஊர்ல இருந்த அந்த அதே கூட்டம், இயேசு கிறிஸ்துவ நிந்தித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் சொன்னவங்க, ஓசன்னான் கொடி பிடிச்சவங்க, இவங்க எல்லாம் இப்ப மனம் திரும்பி ஞானஸ்தானம் ஏற்று இயேசுவே ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தங்களுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடியவங்களா மாறினாங்க. காரணம், கர்த்தர் அவர்களையும் மன்னித்தார். என்ன ஒரு அமேசிங் லவ். அப்ப முதலாவது அங்க பார்க்கிறோம் காவலாளிகள், 2வது கல்லன், 3வது இந்த ஜனங்கள், 4வது மத தலைவர்கள். இவ்வளவு தூரம் பண்ணாங்களே, என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் எப்படி சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் யாரு? ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்ப என்ன? ஆசாரியர்களும் ரட்சிக்கப்படுறாங்க.
இந்த ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணாங்க, அங்க நின்னுகிட்டு நீ தேவனுடைய குமாரன்னா இறங்கி வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 4 விதமான பொல்லாத மனிதர்களும் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களை மன்னித்தார். இரக்கத்துல நம்ம கர்த்தருக்கு நிகரான தேவன் ஒருவருமே கிடையாது. அவர் இன்றைக்கும் எனக்கு அருமையான சகோதரனே சார், நீ என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை அறியாம அவரை நிந்திக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அறிந்து நிந்திக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நேரம் நிந்தித்து ஒரு நேரம் ஆசீர்வதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேண்டுமென்றே மதத்தின் சார்பினால கர்த்தரை நிந்திக்கிறவராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மனம் திரும்பி வர்றீங்களோ அவர்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மன்னிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்க வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி கைகளை நீட்டி அவர் வரக்கூடியவரா. நண்பனே, சகோதரனே, வா, சகோதரிக்கே வா என்று சொல்லக்கூடியதா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் என்னை மன்னிங்க. நான் இந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பொல்லாத கூட்டமா இருந்தாலும் சரி, அதுல இருக்க விரும்பல. நான் இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய ஒரு மகனாய், அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்கென்று வாழு என்று சொல்லக்கூடியதான். வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யாரெல்லாம் மனம் திரும்பினாரோ அவரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவார்கள். மார்க் 16வது அதிகாரத்துல சொல்லும்போது ஞானஸ்தானம் ஒரு கண்டிஷனாக சொல்லக்கூடக்கூடியதான். யார் ரட்சிக்கப்படுவா? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதா. நம்ம அநேக வாலிப பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுவரை நீங்க யாராவது ஒருத்தவங்க, நான் பாரம்பரிய சபைக்கு போய் கொண்டிருந்தேன், இல்லை நான் வேற சபைக்கு போய் கொண்டிருந்தேன், நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல அப்படின்னு சொன்னா, தயவாய் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு தடையும் இல்லாதபடி, ஏன்னா யாரும் உங்களை ரட்சிக்க முடியாது. இந்த சபை உங்களை ரட்சிக்காது. இந்த பாஸ்டராகிய நான் உங்களை ரட்சிக்க முடியாது. உங்க குடும்பம் உங்களை ரட்சிக்காது. உங்க தகப்பனும் உங்களை ரட்சிக்க முடியாது. உங்க தாய் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்க யாரை நம்பினீங்கனாலும் ஒருத்தலார ரட்சிக்க முடியாது. ஒரே ஒருவர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்க யாராக இருந்தாலும் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். உங்கள் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக நீங்க ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்பை பூர்த்தி செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. God, இதுல போட்டிருக்க மாதிரி, he is eager to forgive. He is ready to forgive. He is all expecting is, will you come to? நீங்க அவர்கிட்ட வருவீங்களா? அவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாய் ஆர்வமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வருவீர்களா? வாங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் அறிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட ஒரு மகனாய் மகளாய் இருக்கிறீங்களா? இல்ல நீங்க எதை நம்பி உங்களுடைய ரட்சிப்பை வைத்திருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்து அதன்படி வாழக்கூடிய மக்களாய் இருக்கும்போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மன்னிப்பதில் உமக்கு நிகராக தேவன் ஒருவருமே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். ஆண்டவரே, இதோ இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி கேட்கிறாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே அவர்கள் பாவத்தை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு
ஆண்டவரே, உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாற்றக்கூடிய ஒரு தேவ கிருபை இன்றைக்கு இவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மால் மன்னிக்க முடியாத பாவம், உம்மால் மன்னிக்க முடியாத ஒரு மீறுதல், உம்மாலை மன்னிக்க முடியாத ஒரு அக்கிரமம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி திரு ரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த இரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்னும் உம்மை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்காதவர்களாய் இருந்தா இன்றைக்கு அவர்களுக்குள் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒருவேளை டபுள் மைண்டடாய் இருந்தாங்கன்னா இன்றைக்கு அதை மாற்றி ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கவும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.